பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். என் கேள்வியும் ஒரு பதிலும் என்கிற எபிசோடில் உங்களை சந்திக்க சந்தோஷப்படுறேன். ஒரு மனிதர் ஏசப்பா கிட்ட கேட்குறாங்க, கற்பனையிலே அதாவது கமாண்ட்மெண்ட்ஸ்லேயே எது பிரதானமான முக்கியமான கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு, கற்பனையிலே கமாண்ட்மெண்ட்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான கமாண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, முதலாவது கடவுளை நம்ம நேசிக்கணும். ரெண்டாவது நம்மளை நேசிக்கிறது போல மற்றவர்கள் நம்ம நேசிக்கணும். முதலாவது சொல்லப்பட்ட மாதிரி நம்ம கடவுளை நேசிக்கணும். உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்ட்டு. நம்ம ஆண்டவரை எப்படி நேசிக்கணும் அப்படின்னா, கடமைக்காகவோ கட்டாயத்திற்காகவோ இல்லாம நம்ம முழு இருதயத்தோடு நம்ம நேசிக்கணும் சொல்லிதான் ஏசப்பா எதிர்பார்க்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒருத்தவங்களை நேசிக்கிறோம் அப்படின்னா அவங்களும் நம்மளை உண்மையாக நேசிக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்போம் இல்லையா? அதே தான் கடவுள் எதிர்பார்க்குறாரு. நம் தேவனாகி கர்த்தர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறதுனால நம்மளும் அவரை உண்மையாக நேசிக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறார். இது கட்டாயமாவோ இல்லை கடமைக்கும் அல்ல, நம் முழு இருதயத்தோடு நம்ம அவரை நேசிக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறாரு. ரெண்டாவது கமெண்ட்மெண்ட், நம்ம எப்படி நம்மளை நேசிக்கிறோமோ அதே போல் மற்றவர்களையும் நம்ம நேசிக்க கமெண்ட்மெண்ட்ஸ் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. ஸோ முதலாவது கடவுளை நேசிங்க, ரெண்டாவது உங்களை நீங்கள் நேசிக்கிறது போல மற்றவர்கள் நேசியுங்க. ஆமென்.